அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய ஒவ்வொரு ஆளுமைகளும் தடம் பதித்த விடயங்களையும் தடம் மாறிய விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு எப்படி வரலாற்று நிகழ்வாக மாற்றம் பெற்றது. நாங்கள் தொடர்ச்சியாக தடம் நிகழ்ச்சியில் பல விடயங்களை இந்த 2024ஆம் ஆண்டில் பேசி வந்தாலும் பலர் எம்மிடம் வைத்த கோரிக்கை, இப்பொழுது போர்கள் தொடர்பாக எதுவுமே நீங்கள் பேசவில்லை, அதற்கு காரணம் என்ன? 2ஆம் உலக போரில் இடம்பெற்ற அத்தனை மர்மங்களும் முடிந்து விட்டதா, அல்லது அதை நீங்கள் தெரிவித்து விட்டீர்களா, அல்லது நாங்கள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்காமல் தவறிவிட்டோமாம்? உங்களுக்காகத்தான் இப்பொழுது வட ஆப்பிரிக்காவில் இடம்பெற்ற, அதுவும் மத்திய தரைக்கடலை மையமாக வைத்து இடம்பெற்ற 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இடம்பெற்ற மிக மோசமான பல்வேறுபட்ட விடயங்களை தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஹிட்லரை பற்றி பேச வேண்டும், முசோலினியை பற்றி பேச வேண்டும், சர்ச்சிலை பற்றி பேச வேண்டும், அமெரிக்க அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட்டை பற்றி பேச வேண்டும். இத்தனை கொடுமைகளுக்கும் அப்பால் 2ஆம் உலக போரில் இவர்களால் மத்திய தரைக்கடலிலும் சரி வட ஆப்பிரிக்காவிலும் சரி இடம்பெற்ற கொடுமைகளை பற்றியும் பேச வேண்டும். நேச நாடுகள் அச்சு நாடுகள் என்ற போர்வையில் 2ஆம் உலக மகா யுத்தம் என்பது 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பமாகி இருந்தது. ஹிட்லரை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன்னுடைய காலனித்துவ நாடுகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற மிக கொடூரமான ஒரு செயலை செய்வதற்காக 2ஆம் உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார். அவரை பின்பற்றி அவரையும் விட கொடுமையாக சிந்தித்திருந்தவர் தான் முசோலினி. இருந்தாலும் கூட பல மாற்றங்கள் இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தின் இடைநடுவே அரங்கேறி இருந்தது. அச்சு நாடுகள் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்க அச்சு நாடுகளை வீழ்த்துவதற்காக நேச நாடுகள் கரம் புகுந்திருந்தன. குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் நேச நாடுகள் என்கின்ற போர்வையில் இந்த போர் களத்திற்குள்ளே நுழைந்து உலக நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாற்றம் பெற்றது. அதனால் தான் 2ஆம் உலக மகா யுத்தம் என்பது பல கொடுமைகளை இந்த உலகிற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்படுத்திய ஒரு போராக இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த போரானது முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அதனுடைய வடுக்கள் என்பது இந்த 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய பரம்பரை என்பது பல்வேறுபட்ட நோய்களுக்கும் உள்ளாகி அந்த நோய்கள் என்பது இன்று வரை ஏதேனும் ஒரு அவர்களுடைய வம்சத்திற்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லது ஒரு சில நாடுகளுக்கு இது மிகப்பெரிய கரும்புள்ளியாகவும் மாறியிருந்த அந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக மீண்டெழுவதற்கு இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த யுத்தம் முடிவடைந்ததாக வரலாற்று ஏட்டுக்களில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு பிறகும் கூட பல மர்மமான முறையில், அதுவும் குறிப்பாக மறுபக்கங்களை நாங்கள் உங்களுக்கு வெளிக்கொண்டு வரும் அளவுக்கு பல மர்மங்கள் நிறைந்ததாக அதற்கு பிறகும் அது தொடர்ந்திருந்தது. தெரிந்து கொள்வோம், இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இதுவரை நாங்கள் பார்க்காத மத்திய தரைக்கடலில் இடம்பெற்ற யுத்தமும் அதனை வைத்து இடம்பெற்ற அரசியல் நாடகமும் எமக்கு எப்படிப்பட்ட, குறிப்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, இதுவரை நாங்கள் அறியாத பல விடயங்களை எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்று. இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். இரண்டு விடயங்களை தான் பிரதானமாக பார்க்க போகிறோம். ஒன்று, மத்திய தரைக்கடலில் இடம்பெற்ற யுத்தம், அதனை மையமாக வைத்து வட ஆப்பிரிக்காவில் இந்த யுத்தம் எத்தனை கொடுமைகளை நிகழ்த்தியிருந்தது. நாங்கள் ஹிட்லர் தொடர்பாக 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசிவிட்டோம், இன்றும் பேசுவோம். ஆனால் அவரையும் விட கொடுமையான ஒரு நபர் இருந்தார். அவர்தான் இத்தாலியினுடைய அதிபராக இருந்த முசோலினி. முசோலினி என்பது யார்? அவருடைய கொடுமைகள் எல்லாம் எப்படி இருந்தது? அவருடைய எண்ணம் தான் எப்படி இருந்தது? 2ஆம் உலக மகா யுத்தத்தை அவர் எப்படி பார்த்திருந்தார், எப்படி கடைபிடித்திருந்தார், அவருடைய லட்சியம் என்பது எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது ரோம சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். ஹிட்லருக்கு இருந்த அதே நினைப்பு, அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தன்னுடைய காலனித்துவ நாடுகளாக இருக்க வேண்டும், காலடி கீழே இருக்க வேண்டும் என்று ஹிட்லர் நினைத்த பொழுது அதே நினைப்போடு ஹிட்லரோடு கைகோர்த்தவர் தான் முசோலினி. இரண்டு எதிரிகளும் நண்பர்களாக மாறிய பொழுது இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியிருந்தது. 1939ஆம் ஆண்டு முசோலினி மத்திய தரைக்கடலினூடாக எப்படியாவது கிரேக்கத்தை கைப்பற்றி பிரான்சை வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு பழிவாங்கல் எண்ணத்தோடு அவருடைய காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளும் பொழுது ஒரு கட்டத்தில் முசோலினுடைய படைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பிரான்ஸ் சரணடைய தொடங்குகிறது. இப்பொழுதுதான் விழித்துக் கொள்கிறது பிரித்தானியா. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் சூயஸ் கால்வாய் என்பது மிக முக்கியமான ஒரு வர்த்தக நகரம். அந்த இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்து விட முடியாது. காரணம், இதனை மையமாக வைத்துதான் எங்களுடைய ஒட்டுமொத்த போக்குவரத்து செயற்பாடுகளும் வர்த்தக நடவடிக்கைகளும் தங்கியிருக்கிறது. அதனால் எகிப்தோடு இந்த உறவை எப்பொழுதுமே
எல்லாமே சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் மத்திய நாடுகளை, அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளை எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் கூட அவர்களுக்கு இருந்தது. ஏற்கனவே ஆட்டோமன் பேரரசு தொடர்பாக நாங்கள் உங்களோடு பேசும் பொழுது இது தொடர்பான விரிவான விடயங்களை வழங்கியிருந்தோம். இப்பொழுது இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இந்த மத்திய தரைக்கடலினூடாக இடம்பெற்ற யுத்தம் என்பது அடுத்ததாக வட ஆப்பிரிக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இவை அனைத்திற்குமே இந்த சூயஸ் கால்வாய் என்பது பிரதான பங்கு வகித்திருந்தது. இப்பொழுதுதான் எப்படியாவது பிரான்சை வீழ்த்தியது போல பிரித்தானியாவை வீழ்த்த வேண்டும் என்று முசோலினி நினைத்த பொழுது அவருக்கு எதுவுமே கைகூடவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய படை தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஹிட்லர் முசோலினிக்கு கை கொடுக்க தொடங்குகிறார். இப்பொழுதுதான் யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியிருந்தது. என்ன நடந்தது? அதுவும் குறிப்பாக மத்திய தரைக்கடலிலும் சரி வட ஆப்பிரிக்காவிலும் சரி இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய வடுக்கள் எமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். உலகில் இடம்பெற்ற பழமையான போர்களில் வட ஆப்பிரிக்காவை மையமாக கொண்டு இடம்பெற்ற யுத்தமும் முக்கியமானது. பிரித்தானியாவின் நேச நாடுகள் நாசியின் ஒன்றிணைந்த படைகளுடன் வட ஆப்பிரிக்காவில் போரில் ஈடுபட்டன. அதிகளவான தாக்குதல்கள் லிபிய பாலைவனங்களில் இடம்பெற்றன. நேச நாடுகளும் அச்சு நாடுகளும் ஏன் வடக்கு ஆப்பிரிக்காவின் மணல் காடுகளில் போரிட வேண்டும்? அதில் இருக்கும் முக்கியத்துவம் தான் என்ன? தெரிந்து கொள்வோம். 1922ஆம் ஆண்டு பெனிட்டோ முசோலினி இத்தாலியில் ஆட்சி பீடமேறினார். இத்தாலியில் புதிய ரோமானிய பேரரசை உருவாக்க வேண்டும் என்பதே அவரது திட்டமாகும். எனினும் அதற்கு தேவையான பொருளாதார இராணுவ பலம் முசோலினியிடம் இருக்கவில்லை. 1935ஆம் ஆண்டு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுடன் கைகோர்த்த முசோலினி ஜெர்மனியின் ஆயுத திட்டங்களை எதிர்த்தார். குறித்த காலப்பகுதியில் அபிசினியா என்று அறியப்பட்ட இன்றைய நவீன எத்தியோப்பியா மீது இத்தாலி படையெடுத்தது. இதற்கு முகம் கொடுக்க பிரித்தானியா மற்றும் பிரான்சிடம் எத்தியோப்பியா உதவி கோரியது. இதில் பதிலடியாக இத்தாலி மீது தடைகளை விதிக்க மேற்குலக நாடுகள் நடவடிக்கை எடுத்தன. இந்த விடயத்தினால் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முசோலினிக்கு எதிரி நாடுகளாக மாறின. 1940ஆம் ஆண்டு ஜெர்மனியின் பிளிட்ஸ்கிரிக் படைகளிடம் பிரான்ஸ் வீழ்ந்தது. இந்த சந்தர்ப்பத்தை முசோலினி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டார். ஹிட்லர் மற்றும் நாசி தரப்புடன் இணைவதற்கும் அவர் தீர்மானித்தார். தனது புதிய நட்பினூடாக புதிய ரோமானிய பேரரசு என்ற தனது கனவை நனவாக்கிக் கொள்வதற்கு முசோலினிக்கு வாய்ப்பு கிடைத்தது. மத்திய தரைக்கடல் மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் பிரித்தானியாவினதும் பிரான்சினதும் ஆதிக்கமுள்ள பகுதிகளை முடக்கும் பிரதம நிலையில் முசோலினி காணப்பட்டார். Principi che sorgono e che nascono e i principi che declinano, la vittoria è per noi, per i fede. எகிப்தின் மீதும் முசோலினியின் பார்வை விழுந்தது. எனினும் அதில் ஒரு பிரச்சனையும் காணப்பட்டது. மத்திய தரைக்கடல் பகுதிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரித்தானிய ஆட்சியாளரான வின்ஸ்டன் சர்ச்சில் நினைத்திருந்தார். இதற்கமைய வர்த்தக கப்பல் பயணங்களின் முக்கிய தளமாக காணப்படும் சூயஸ் கால்வாய் மற்றும் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரால்டர் ஆகிய கடல் வழிகளை பிரித்தானியா தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உள்ள குறித்த கடல் மார்க்கங்கள் மத்திய தரைக்கடல், இந்திய மற்றும் அட்லாண்டிக் சமுத்திரங்களுடன் இணைகின்றன. எகிப்தில் நிறுவப்பட்டிருந்த பிரித்தானிய காலனித்துவம் பிரித்தானிய ஆட்சிக்கு முக்கியமானதாக விளங்கியது. பிரித்தானிய பேரரசுடன் இணைக்கப்பட்டிருந்த எகிப்தின் கரையோரத்தில் அமையப்பட்டிருந்தது. பிரித்தானியாவிலிருந்து இந்தியா, ஆஸ்திரேலியா உட்பட அதனை அண்மித்த நாடுகளையும் எண்ணெய் வளம் மிக்க ஈராக், சிரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுடனான தொடர்புகளை இலகுபடுத்துவதற்கான கடல் வழி பயணத்திற்கு சூயஸ் கால்வாய் முக்கிய பாலமாகவும் காணப்பட்டது. பிரித்தானியாவின் ஏற்றுமதி பணிகளுக்கும் சூயஸ் கால்வாய் பாரிய பங்களிப்பு வழங்கியது. பிரித்தானியா முன்னெடுத்த யுத்த முயற்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளங்களை வெளிநாடுகளுக்கு வழங்குவதற்கு சூயஸ் கால்வாயினுடைய மார்க்கம் பயன்படுத்தப்பட்டது. சூயஸ் கால்வாய் வழியான பயணத்தை பிரித்தானியா இலக்குமாயின் அதன் உற்பத்திகளையும் விநியோகத்தையும் முன்னெடுப்பதற்கு பல வார கால கடல் பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். அட்லாண்டிக் சமுத்திரத்தில்
ஜெர்மன் படகுகளால் பிரித்தானிய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இதனால் பிரித்தானிய அரசு எகிப்துடன் நேரடியாக தொடர்புகளை வைத்திருக்க முயற்சித்தன. இதன் விளைவாக பிரித்தானியா எகிப்து மண்ணில் கால் தடம் பதித்தது. எனினும் எகிப்தை கைப்பற்றும் முயற்சியில் முசோலினி இருந்தார். மத்திய தரைக்கடலில் இருந்த பிரித்தானிய கடற்படை தளம் உட்பட சூயஸ் கால்வாய் என்பன தமக்கு அச்சுறுத்தலாக மாற முடியும் என முசோலினி எண்ணினார். 1939ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய தரைக்கடலில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான 45 போர் கப்பல்கள் மாத்திரமே நங்கூரமிட்டிருந்தன. இதே நேரம் இத்தாலியின் 183 கப்பல்கள் அங்கிருந்தன. இத்தாலி கடற்படையிடம் நீர்மூழ்கி கப்பல்களும் இருந்தது. 108 நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்த நிலையில் அதனை எதிர்ப்பதற்கு மத்திய தரைக்கடலில் பிரித்தானியாவுக்கு சொந்தமாக 12 நீர்மூழ்கி கப்பல்கள் மாத்திரமே காணப்பட்டன. 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரான்ஸ் படைகள் சரணடைந்தன. மத்திய தரைக்கடலை கட்டுப்படுத்தும் பணியின் முழு பங்கும் இந்த பாரிய வெற்றியை அடுத்து தமது படைகளை விரிவுபடுத்தும் பணிகளை அந்த நாடுகள் மேற்கொண்டன. முசோலினியின் சில தோல்வியடைந்த திட்டங்களால் மத்திய தரைக்கடலில் தமது படையினரை நிலைநிறுத்த வேண்டிய நிலை ஹிட்லருக்கு உருவானது. இரண்டாம் உலக மகா யுத்தம் ஆச்சரியமும் அதிர்ச்சிகளும் அதே நேரத்தில் அப்பாவி மக்களின் கதறல்களும் நிறைந்த ஒரு கொடூரமான யுத்தம். கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்திருந்தார்கள். லட்சக்கணக்கானோர், ஏன் கோடிக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பல நாடுகள் சிக்கி சின்னா பின்னமாகி இருந்தன. ஒரு கட்டத்தில் பிரித்தானியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான மிக முக்கியமான ஒரு போராக பார்க்கப்பட்டாலும் பல நாடுகள் இரு பக்கமும் ஒன்றிணைந்த பொழுது இது உலக மகா யுத்தமாக மாறி, அதுவும் குறிப்பாக நான் கூறியது போல இந்த மத்திய தரைக்கடலினூடாக வட ஆப்பிரிக்காவுக்கு சென்ற ஒட்டுமொத்த விடயங்களிலுமே இந்த யுத்தம் என்பது ஒரு கொடூரமான பல விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கியிருந்தது. ஹிட்லர் முசோலினிக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக டெசர்ட் ஃபாக்ஸ் என்று அழைக்கப்பட்ட ரொமல் என்கின்ற ஒரு அதிகாரியை கிரேக்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். நீ சென்று இந்த யுத்தத்தை எப்படியாவது முசோலினிக்கு சார்பாக வெற்றி கொண்டு வா, இதுதான் உனக்கு நான் விடுக்கின்ற கட்டளை என்று கூறிய பொழுது ரொமல் என்கின்ற அந்த அதிகாரி, அதாவது அவரை டெசர்ட் ஃபாக்ஸ் என்று அழைப்பார்கள், இவருடைய கதையை இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பல மர்மங்களில் நிறைந்த கதையாக தான் இருந்தது. யார் இந்த ரொமல்? டெசர்ட் ஃபாக்ஸ் என்று ஏன் அவர் அழைக்கப்பட்டார்? குறிப்பாக அந்த பாலைவன பகுதியில் நரி போன்ற தந்திரங்களை அவர் மேற்கொண்டு அதனூடாக பல வெற்றிகளை ஹிட்லருக்கு அவர் தேடி கொடுத்திருந்தார். அதனால் தான் அவரை டெசர்ட் ஃபாக்ஸ் என்று அழைத்திருந்தார்கள். இப்படி அவருடைய வருகை என்பது பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரித்தானியாவினுடைய வியூகங்களை அவர் நிர்மூலமாக்கி இருந்தார். இதனால் அச்சுன்லக் என்கின்ற புதியதொரு அதிகாரியை பிரித்தானியா நியமித்து ரொமலுக்கு எதிராக நீங்களும் சரியான வியூகங்களை அமைத்து எப்படியாவது நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், கிரேக்கத்தையும் தாண்டி வட ஆப்பிரிக்காவினூடாக நாங்கள் எப்படியாவது இந்த சூயஸ் கால்வாய் அதே போன்று அல் அலமைன் போன்ற பகுதிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்க வேண்டும். இது அச்சு நாடுகள் வெற்றியடைந்த ஒரு போராக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அச்சுன்லக்கை மையமாக வைத்து ரொமலுக்கு எதிராக பல்வேறு வியூகங்களை வகுக்க தொடங்கியிருந்தார்கள். குறிப்பாக வெவல் விசஸ் ரொமல் என்பதை தாண்டி அச்சுன்லக் விசஸ் ரொமல் என்று வரும் பொழுது இந்த அதிகாரிகளுக்கு இடையிலான போட்டி வீரர்களை எப்படி இவர்கள் பயன்படுத்தினார்கள், இது குறிப்பாக அல் அலமைன் பகுதியில் எப்படிப்பட்ட தாக்குதலை, அதுவும் மர்மத்தை இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் இந்த மத்திய தரைக்கடலில் ஏற்படுத்திய பாதிப்புகள் தொடர்பாக விரிவாக நாம் தெரிந்து கொள்வோம். ஜெர்மனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கிரேக்கம் இருப்பதை சர்ச்சில் அவதானித்தார். இதனால் வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து படைகளை அங்கு அனுப்புவது புத்திசாலித்தனம் என சர்ச்சில் நினைத்தார். ஆப்பிரிக்காவிற்கு தமது படைகளை அனுப்ப ஹிட்லர் தயாராக இருந்த தருணம் அது. வட ஆப்பிரிக்காவில் முசோலினி அடைந்த தோல்விகளையும் ஹிட்லர் கவனத்தில் கொண்டிருந்தார். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 65,000 படைகளை ராணுவ ஜெனரல் எர்வின் ரொமல் தலைமையில் ஆப்பிரிக்காவுக்கு ஹிட்லர் அனுப்பினார். முதலாம் உலக யுத்தத்தின் போது புகழ்பெற்ற வீரராக இருந்த இவர் 1940இல் இடம்பெற்ற பிரான்ஸ் மீதான படையெடுப்பின் போது சிறந்த கட்டளையிடும் அதிகாரியாகவும் செயற்பட்டுள்ளார். அவருக்கு டெசர்ட் ஃபாக்ஸ் எனவும் புனைப்பெயர் உள்ளது.
1941 பிப்ரவரி மாதம் ரொமெல் லிபியாவுக்கு சென்றார். அல் அக்லியா நகரில் இருந்த பிரித்தானிய படைகளை அங்கிருந்து வெளியேற்றும் பணியை அவர் துரிதமாக ஆரம்பித்தார். அங்கிருந்து பல நகரங்களாக பிரித்தானிய படைகள் பின்வாங்க ஆரம்பித்தன. ஆப்பிரிக்காவின் கிழக்கிலும் ராணுவ ஜெனரல் ரொமெல் படை நடவடிக்கைகளை ஆரம்பித்தார். இருப்பினும் அங்கு எடுக்கப்பட்ட சில தாக்குதல் சார்ந்த தீர்மானங்கள் வெற்றியளிக்கவில்லை. கிழக்கில் இருந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதில் ஜெர்மனிய படை தோல்வியடைந்தது. இத்தாலிய படைகள் நடத்திய பதில் தாக்குதலில் அச்சு நாடுகளின் படையின் மனித வளமும் விநியோகமும் பாதிக்கப்பட்டது. ஏப்ரல் 14 ரொமெல்லின் பிரதான படைகள் எகிப்து எல்லையை அடைந்தது. எனினும் ஜெர்மன் படையினரிடம் போதிய வளங்கள் இல்லாததால் அவர்களால் அங்கிருந்து முன்னேறி செல்ல முடியவில்லை. எகிப்து எல்லையில் இருந்த வண்ணம் விமானத்தை தகர்க்கும் பாரிய துப்பாக்கிகளை நிலைநிறுத்தி ஜெர்மன் படை தாக்குதல் நடத்தியது. எகிப்து எல்லையில் உள்ள ஹெல்ஃபயர் பாஸ் பகுதியில் இரு தரப்புக்கும் இடையில் மோதல்கள் உக்கிரமடைந்தன. இந்த பகுதி குறித்து வின்ஸ்டன் சர்ச்சிலிடமிருந்து பிரித்தானிய படைகளின் கட்டளையிடும் தளபதி வேவலுக்கு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் வந்தன. இதனால் மேலதிக படையினரும் யுத்த தாங்கிகளும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டன. ஜூன் 15 தளபதி வேவல் தாக்குதல்களை ஆரம்பித்தார். எனினும் ஜெர்மன் தரப்பு தம்மிடமிருந்த யுத்த ஆயுதங்களை கொண்டு தொடர்ந்தும் தமது பலத்தை வெளிப்படுத்தியது. 4 தினங்களில் மாத்திரம் பிரித்தானியா தம்மிடமிருந்த 98 யுத்த தாங்கிகளை இழந்தது. இதனால் தளபதி வேவலை சர்ச்சில் இந்தியாவுக்கு அனுப்பினார். அவருக்கு பதிலாக மத்திய கிழக்கிற்கான புதிய கட்டளையிடும் தளபதி ஜெனரல் அச்சுல்லக் தடுத்து நிறுத்தினார். இதனால் அவரது தலைமைத்துவம் தொடர்பில் சர்ச்சில் மிகுந்த நம்பிக்கை கொண்டார். அவருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. ரொமெல்லின் அனைத்து படைகளையும் நிர்மூலமாக்குமாறு சர்ச்சில் அவருக்கு கட்டளை பிறப்பித்தார். தரை மார்க்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த போரானது கடல் மார்க்கமாகவும் வான்வெளி மார்க்கமாகவும் இடம்பெற தொடங்கியிருந்தது. காரணம், அல் அலஃபா பகுதியையும் அல் அலமைன் பகுதியையும் கைப்பற்றிவிட்டால் நாங்கள் பிரித்தானியாவை வீழ்த்து விடலாம் என்று இத்தாலி தலைமையிலான, அதுவும் ஹிட்லர் அனுப்பிய ரொமெல் தலைமையிலான படை வீரர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள தொடங்கியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக டெவில் கார்டன் என்கின்ற அழைக்கப்பட்ட ஒரு பகுதியிலே பல்வேறுபட்ட கண்ணி வெடிகளை புதைத்து வைத்து பிரித்தானியா முன்னேறி வரக்கூடாது என்கின்ற பல செயற்பாடுகளை ரொமெல் மேற்கொண்டிருந்தார். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறியிருந்தது. இப்பொழுதுதான் இந்த போர் அமெரிக்கா நேரடியாக கலந்து கொள்ள ஆரம்பித்தது. அதே நேரத்தில் இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கிய ஒரு விடயமாகவும் அமெரிக்கா உள் நுழைந்த பொழுது அது மாறியிருந்தது. காரணம், பல்வேறுபட்ட ஆயுதங்களை பரீட்சித்து பார்க்கும் ஒரு களமாகவும், நான் கூறியது போல வெறுமனே தரை மார்க்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போர் கடல் மார்க்கமாகவும் வான்வெளி தாக்குதலினூடாக பல கொடுமைகளை நிகழ்த்த தயாராகி கொண்டிருந்தது. பல மக்கள், அப்பாவி மக்கள் பலியாகி கொண்டிருந்தார்கள். இதற்காக மரணத்தை தழுவுகிறோம் என்று தெரியாமல் அவர்கள் இந்த ஆயுதங்களினூடாக பலியாகி இருந்தார்கள். இது எதை பற்றியும் கவலைப்படாமல் அச்சு நாடுகள், நேச நாடுகள் இந்த யுத்தத்தை ஒரு வழியாக நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற நோக்கில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருந்தார்கள். காரணம், வெற்றி என்கின்ற ஒன்றை மட்டுமே நினைத்து பல கொடுமைகளை இரு தரப்புமே மேற்கொண்டிருந்தார்கள். இதனுடைய விளைவாக இப்பொழுது இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது மோல்டா தீவை நோக்கி நகரும் பொழுது அங்கும் கூட பல பிரச்சனைகளை அந்த மோல்டா மக்கள் சந்திக்க தொடங்கியிருந்தார்கள். உண்மையில் இந்த போர் எமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? ஆப்பிரிக்காவும் சரி, மத்திய தரைக்கடலிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, மோல்டா தீவிலும் சரி இடம்பெற்ற அத்தனை அநியாயங்களும், அதே நேரத்தில் இந்த செயற்திட்டங்கள் எப்படியெல்லாம் இடம்பெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். அல் அலமை நகர் மீது ஜெனரல் ரொமெல் மீண்டும் தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக பிரித்தானிய ஃபீல்ட் மார்ஷல் மொன்ட்கொரோமிக்கு தகவல் கிடைத்தது. குறித்த நகரத்திற்கு தென்கிழக்காக உள்ள அலாம் அல் ஹல்ஃபா பகுதியை ஆக்கிரமிக்கவே முயற்சிகள் இடம்பெறுவதாக கிடைத்த தகவல் உறுதி செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 30 ஜெனரல் ரொமெல்லின் படை நடவடிக்கை இந்த பகுதியை இலக்கு வைத்து ஆரம்பமானது. எதிர்பார்த்ததை விடவும் தாக்குதலுக்கு அதிக காலம் எடுத்து அக்டோபர் 23 மொன்ட்கொமெரி தலைமையில் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. ஜெர்மன் தளங்கள் மீது பீரங்கி தாக்குதல் சரமாரியாக நடத்தப்பட்டது. லைட் ஃபுட் தாக்குதல் என இதற்கு பெயரிடப்பட்டிருந்தது. இந்த இரவில் பிரித்தானிய பொறியியலாளர்கள் டெவில்ஸ் கார்டனை அடைந்திருந்தனர். புதைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடிகளை அவர்கள் பாதுகாப்பாக அகற்றினர். அகற்றப்பட்ட பகுதிகள் வழியே பிரித்தானிய யுத்த தாங்கிகள் முன்னேறின. இந்த யுத்த தந்திரம் சில சாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தியது. ஒரு வாரத்தின் பின்னர் அல் அலமை நகரின் வடக்கு பகுதியில் மொன்ட்கொமெரி தனது படைகளை ஒன்று திரட்டினார்.
படையில் அங்கம் வகித்த பல்வேறு நாட்டு படையினர் ஜெர்மன் படையினர் இருக்கும் பகுதியை நோக்கி முன்னேறி சென்றனர். 10 தினங்களாக இடம்பெற்ற கடுமையான தாக்குதலின் விளைவாக ஜெர்மன் படையின் எல்லைகளை பிரித்தானிய படைகள் கடந்து சென்றன. அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கான மனிதவளம் ஜெனரல் ரொமெல்லவிடம் போதுமானதாக இருக்கவில்லை. இதனால் கட்டாயத்தின் அடிப்படையில் அவரது படைகள் பின்வாங்க நேரிட்டது. ரொமெல் தனது படையினருடன் திரும்பி செல்வதற்கு மான்ட்கோமெரி கால அவகாசம் வழங்கினார். நவம்பர் மாதத்தில் டியூனிசியா நோக்கி பிரித்தானிய படைகள் வழிநடத்தப்பட்டன. அடுத்த 3 மாதங்களில் மான்ட்கோமெரியின் படைகள் ரொமெல்லின் படைகளை ஆப்பிரிக்க வடக்கு கரையோரம் வழியாக பின்தொடர்ந்து சென்றன. ஜனவரி 23ஆம் தேதி ரொமெல் லிபியாவின் திரிப்போலி நகரை அடைந்தார். டியூனிசிய எல்லையில் திரிப்போலி நகரம் அமைந்துள்ளது. அங்கு சென்ற அவருக்கு இன்னும் ஒரு எதிரி காதார். அவர்கள் அமெரிக்கர்கள். வட ஆப்பிரிக்கா முழுவதும் காணப்பட்ட நாடுகள் யுத்த வலயங்களாக மாறின. 1940ஆம் ஆண்டு முசோலினி பிரித்தானிய கட்டுப்பாட்டில் இருந்த மோல்டா தீவு குறித்து கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இது இத்தாலிக்கு தெற்காக அமைந்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்பிக்கொள்ளும் நிலையமாக இந்த தீவு அமைந்திருந்தது. பிரித்தானிய படைகள் அங்கு தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் அனுமதிக்கப்பட்டன. எகிப்தில் இருந்த நேச நாடுகளின் படைகளின் முக்கிய நகரங்களுக்கு இடையிலான தளமாகவும் மோல்டா தீவு விளங்கியது. 1940ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடல் நாடுகள் மீது முசோலினி போர் பிரகடனம் செய்தார். இது இடம்பெற்ற ஒரு சில மணித்தியாலங்களில் மோல்டா மீது குண்டுமலை பொழிந்தது. தீவுக்கு மாத்திரமன்றி தீவிலிருந்த மக்களும் இதனால் பேரழிவினை சந்தித்தனர். இத்தாலி நடத்திய குண்டு தாக்குதல்களும் வெற்றியடைந்தன. அவர்களை எதிர்த்து போரிடுவதில் பிரித்தானியாவுக்கு போதுமான தாக்குதல் விமானங்கள் இருக்கவில்லை. எவ்வாறெனினும் தாக்குதலுக்கு விரைவாக பதில் வழங்க பிரித்தானியா தயாராக இருந்தது. 1940ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி டரண்டோவில் உள்ள இத்தாலிய கடற்படையை இலக்கு வைத்து பிரித்தானியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் வெற்றியளித்த நிலையில் குறித்த நகரிலிருந்து நேபாளத்திற்கு இத்தாலி ராணுவம் பின்வாங்கியது. இத்தாலிய தாக்குதல் கப்பல்களில் அரைவாசிக்கும் அதிகமானவற்றை பிரித்தானிய ராணுவம் நிர்மூலமாக்கியது. 4 மாதங்களின் பின்னரும் இத்தாலிய யுத்த கப்பல்களை இலக்கு வைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் இத்தாலியிடம் 2 யுத்த கப்பல்கள் மாத்திரமே எஞ்சியிருந்தன. இந்த தாக்குதல்களால் மத்திய தரை கடலுடன் இருந்த தொடர்புகளை முசோலினி இழந்தார். ஹிட்லரின் கவனத்திற்கு இந்த விடயம் சென்றது. இத்தாலி படைகளுக்கு உதவும் வகையில் ஹிட்லர் தனது படைகளை அங்கு அனுப்பி வைத்தார். 1941ஆம் ஆண்டில் ஆரம்பத்தில் மோல்டா தீவுக்கு சென்ற குறித்த படைகள் அங்கு பிரித்தானிய படைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தன. இரு தரப்பும் பல மாதங்களாக தாக்குதல்களை தொடர்ந்த நிலையில் 1942ஆம் ஆண்டு கோடை காலத்தில் மோல்டாவின் நிலை இருளடைந்தது. தீவிலிருந்த விநியோக வளமும் முற்றாக தேர்ந்துவிட்டது. கிப்ரால்டர் மற்றும் எகிப்து ஆகிய பகுதிகளிலிருந்து பிரித்தானியா தமது உதவிகளை மோல்டாவுக்கு அனுப்ப ஆரம்பித்தது. உதவிகளை கொண்டு சென்ற 17 கப்பல்களில் 2 மாத்திரமே மோல்டாவை சென்றடைந்தன. ஜெர்மனிய படைகள் ஏற்படுத்திய தடையே இதற்கு காரணமாகும். மோல்டா மக்களும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டனர். தமது தீவை இழக்கப் போவதாக அவர்கள் நினைத்தனர். மத்திய தரைக்கடலின் அதிகாரம் முழுவதும் ஜெர்மன் வசமாகும் நிலையும் ஏற்பட்டது. 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிரித்தானியா படை நடவடிக்கைகளை அங்கு ஆரம்பித்தது. 14 வர்த்தக கப்பல்களை பிரித்தானியா மோல்டாவுக்கு அனுப்பியது. இதனுள் 2 யுத்த கப்பல்கள், தாக்குதல் விமானங்கள், 11 நீர்மூழ்கி கப்பல்கள் என்பனவும் காணப்பட்டன. யுத்த வளங்களுடன் பிரித்தானியா மோல்டாவுக்கு வருகை தருவதை அறிந்த அச்சு நாடுகளின் படைகள் மத்திய தரைக்கடலில் அவற்றை நிர்மூலமாக்க திட்டமிட்டன. இரு தரப்புக்கும் இடையில் கடல் மற்றும் வான்மார்க்கமாக சரமாரியான மோதல்களும் இடம்பெற்றன. 2 வாரங்கள் இந்த மோதல்கள் நீடித்தன. இறுதியில் 5 வர்த்தக கப்பல்கள் மாத்திரமே மோல்டாவை சென்றடைந்தன. 14 வர்த்தக கப்பல்களில் 9 வர்த்தக கப்பல்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. எவ்வாறெனினும் மோல்டாவை சென்றடைந்த வர்த்தக கப்பலினூடாக இடம்பெற்ற விநியோகத்தால் தீவின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. எரிபொருள், உணவு என்பன தீவுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இவற்றின் வருகையுடன் அச்சு நாடுகளின் படைகளுக்கு எதிரான தமது நடவடிக்கைகளை பிரித்தானியாவால் முன்னெடுக்க முடிந்தது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் அச்சு நாடுகளின் படைகளுக்கு சொந்தமான 27 கப்பல்களை பிரித்தானியா நிர்மூலமாக்கியது. படைகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்பின் நிமித்தம் மோல்டா மக்களுக்கு பிரித்தானியாவினால் விருதும் வழங்கப்பட்டது. 1942ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மோல்டாவில் இடம்பெற்று வந்த படை நடவடிக்கைகளும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன.
ஆபரேஷன் டார்ச் என்ற படை நடவடிக்கையை நேச நாடுகள் கையில் எடுக்க தொடங்கியிருந்தார்கள். எப்படியாவது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற போர்வையில் அமெரிக்கா நுழைந்த பொழுது அமெரிக்காவினுடைய படை வீரர்களுக்கு அந்த நேரத்திலே யுத்தங்கள் தொடர்பான எந்த விதமான சரியான அனுபவம் இருக்கவில்லை. அவர்கள் சரியான யுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. இதனால் பிரித்தானியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறுகிறது. அமெரிக்க வீரர்கள் போர்க்களத்திற்குள்ளே செல்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவர்கள் ஓடிவிடுகிறார்கள் அல்லது மரணத்தை தழுவிவிடுகிறார்கள். மரணிக்கும் வீரர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றது. இது ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு விடயமாக சாதகமாக மாறியிருந்தது. அப்பொழுதுதான் சர்ச்சில் ஒரு முடிவுக்கு வருகிறார். முதலில் அமெரிக்க வீரர்களுக்கு சரியான பயிற்சிகளை வழங்கி அவர்களை முன்கள வீரர்களாக அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட தொடங்குகிறார்கள். அந்த பயிற்சியினூடாக கிடைத்த அனுபவத்தை வைத்து அவர்களும் முன்கள வீரர்களாக இந்த போரிலே தங்களுடைய பங்கை வகிக்க தொடங்கியிருந்தார்கள். இது ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க 1943ஆம் ஆண்டு ஒரு வழியாக இந்த போரானது முடிவுக்கு வர தொடங்குகிறது. காரணம், பல நாடுகள் நேச நாடுகளோடு ஒன்றிணைந்து இந்த அச்சு நாடுகளை வீழ்த்துவதற்கான செயற்பாடுகளில் இந்த 1943ஆம் ஆண்டு என்பது இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஹிட்லர் என்கின்ற இந்த மாபெரும் மனிதனுடைய இறுதி முடிவு எடுக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் கூட இந்த 1943ஆம் ஆண்டு மாறியிருந்தது. எப்படி ரொமல் என்கின்ற ஒரு அதிகாரி ஹிட்லருக்கு விசுவாசமாக செயற்பட்டாரோ, ஹிட்லர் தனக்கு மரண பயம் ஏற்பட்ட பொழுது தன்னை யாரெல்லாம் கொல்ல நினைக்கிறார்கள் என்று தேடி தேடி அவர்களை கொலை செய்து கொண்டிருந்த பொழுது ரொமலினுடைய நண்பர்கள் பலரும் ஹிட்லரினுடைய பட்டியலிலே உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். ஹிட்லருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தன்னுடைய விசுவாசியினுடைய நண்பர்கள் என்னை கொல்ல நினைக்கிறார்கள் என்றால் இது ஒருவேளை ரொமலினுடைய வேலையாக இருக்குமோ என்கின்ற பிழையான கணிப்பீட்டினூடாக ரொமலை கொலை செய்வதற்கான ஒரு கட்டளையை ஹிட்லர் விடுக்கிறார். அவர்களுக்குள்ளே சண்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியிருந்தது. காரணம், மத்திய தரைக்கடலிலும் சரி ஆப்பிரிக்காவிலும் சரி யுத்தமானது 1943ஆம் ஆண்டு முடிவடைந்த பொழுது இந்த யுத்தத்திற்காக மிகப்பெரிய ஒரு வகையில் பாடுபட்ட ரொமலினுடைய செயற்பாடுகள் என்பது இறுதி கட்டத்தில் ஹிட்லருக்கு திருப்தியை அளிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ரொமல் மரணத்தை அடைகிறார். ஆனால் அதே நேரத்தில் தான் ஹிட்லரினுடைய மரணமும் கூட எழுதி வைக்கப்பட்டது. காரணம், நேச நாடுகள் அனைத்துமே ஹிட்லருக்கான இறுதி முடிவை எடுப்பதற்காகவும் அவரை கொலை செய்வதற்கான செயல் திட்டங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியிருந்தார்கள். எப்படி ஹிட்லர் மரணமடைந்தார்? 1945ஆம் ஆண்டு அவருடைய மரணத்தோடு ஜப்பானினுடைய சரணடைதலோடு அமெரிக்காவினுடைய மிக ஆக்ரோஷமான செயற்பாட்டோடு இந்த யுத்தம் நிறைவடைந்திருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்புகள் என்பது உலக நாடுகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இறுதி கட்டங்களில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்கள் என்ன? அது என்ன? ஆபரேஷன் டார்ச் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாமும் தெரிந்து 1942ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நேச நாடுகள் ஆபரேஷன் டார்ச் என்ற படை நடவடிக்கையை ஆரம்பித்தது. அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் வடக்கு ஆப்பிரிக்காவில் களமிறங்கின. மொரோக்கோ மற்றும் அல்ஜீரியா நாடுகளில் பிரான்சிய காலனித்துவம் காணப்பட்ட இடங்களில் இந்த படைகள் நிலைநிறுத்தப்பட்டன. குறித்த நாடுகளை அண்மித்திருந்த டியூனிசியாவில் டியூனிஸ் நகரிலிருந்து படைகளுக்கு தேவையான உதவிகள் விநியோகிக்கப்பட்டன. எவ்வாறெனினும் அமெரிக்காவின் மூத்த ராணுவ கட்டளை அதிகாரிகள் வட ஆப்பிரிக்காவில் படையினரை களமிறக்குவதற்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரூஸ்வெல்ட்டின் திட்டங்கள் பரந்ததாக உள்ளதென அமெரிக்கா நினைத்தது. எனினும் பிரித்தானியா இந்த திட்டத்தை நிராகரித்தது. நேச நாடுகள் அதற்கு தயாராக இல்லை என பிரித்தானியா நம்பியது. ரூஸ்வெல்ட் தனது சொந்த விருப்பத்தில் படைகளை வடக்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினார். ஹிட்லருக்கு எதிராக அமெரிக்க படைகள் போரிடுகின்றார்கள் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதே ரூஸ்வெல்ட்டின் எண்ணமாகவும் இருந்தது. வட ஆப்பிரிக்காவுக்கு சென்ற அமெரிக்க படைகளுக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டது. அமெரிக்க ஜெனரல் ட்வைட் ஐசனோவர் பிரித்தானிய ஜெனரல் ஹோரால் அலெக்சாண்டருடன் இணைந்து வட ஆப்பிரிக்க படை நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றார். அல்ஜீரியா மற்றும் மொரோக்கோ நாடுகளின் பிரான்சிய காலனித்துவ பகுதியில் அமெரிக்க படைகள் களமிறங்கின. பிரான்சிய படைகளின் சிறிய அளவிலான எதிர்ப்புக்கும் அவர்கள் முகம் கொடுத்தனர். எனினும் விரைவில் நேச நாடுகளின் படைகளுடன் இணைந்து பிரான்சிய வீரர்களும் ஜெர்மனியை எதிர்த்தனர். இந்த விடயங்களால் கோபமடைந்திருந்த ஹிட்லர் பிரான்சின் தென் பகுதிக்கு படைகளை அனுப்பினார். டியூனிசியாவுக்கும் ஹிட்லரின் படைகள் சென்றன. பிரான்சின் டவுலோன் துறைமுக நகரை கைப்பற்றுவது ஜெர்மனியின் நோக்கமாகவும் இருந்தது. டியூனிசியாவில் ரொமெல்லின் படைகள் தமது இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை நோக்கி பிரித்தானிய படைகள் முன்னேறின. இதற்கிடையில் ஜெர்மன் படைகள் மீது அமெரிக்க படைகளும் தாக்குதல் நடத்தின. எனினும் அனுபவம் குறைந்த அமெரிக்க படை இந்த போரில் தோல்வி கண்டது.
அவர்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பும் அதிகமாக இருந்தது. இதனால் அமெரிக்க படை பின்வாங்க ஆரம்பித்தது. இந்த தாக்குதலில் 3300க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்தனர். மேலும் 3000 அமெரிக்க படைகள் யுத்த முகாம்களில் கைதிகளாக அடைக்கப்பட்டனர். இந்த விடயம் தொடர்பில் சர்ச்சில் கவலை அடைந்தார். அனுபவம் இல்லாத அமெரிக்க வீரர்கள் முன்னேறி சென்றதால் இந்த விளைவு ஏற்பட்டதென அவர் உறுதியாக நினைத்தார். இதனால் அமெரிக்க படைகளுக்கு மேலதிக பயிற்சிகள் தேவை என சர்ச்சில் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அமெரிக்க ராணுவம் 8வது ராணுவ பிரிவில் இணைந்தது. இப்போது அமெரிக்க மற்றும் பிரித்தானியாவின் ராணுவ பலத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஜெனரல் ரொமெல்லுக்கு ஏற்பட்டது. 1943ஆம் ஆண்டு டியூனிஷியாவில் இடம்பெற்ற இந்த யுத்தம் 1 மாத காலம் நீடித்தது. ரொமெல் தரப்பிலான படைகளுக்கு தேவையான வளங்களை விநியோகிப்பதில் ஹிட்லர் தோல்வியடைந்தார். நாட்களில் ஜெர்மன் மற்றும் இத்தாலி படையினர் அவர்களிடம் சரணடைந்தனர். இதனுடன் பல மாதங்களாக நீடித்த வட ஆப்பிரிக்காவில் இடம்பெற்ற யுத்தம் நிறைவுக்கு வந்தது. நேச நாடுகள் வெற்றி பெற்றன. டியூனிஷியாவில் இடம்பெற்ற யுத்தத்தினால் மாத்திரம் அச்சு நாடுகளை சேர்ந்த சுமார் 40,000 படை வீரர்கள் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கான வீரர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். சிசிலி, பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளின் அச்சு நாடுகளின் படையெடுப்பு தோல்வியடைந்தது. வட ஆப்பிரிக்காவை அச்சத்துடனேயே முசோலினி பார்வையிட்டார். வட ஆப்பிரிக்காவில் தோல்வியடைந்ததன் பின்னர் ஜெனரல் ரொமெல் பிரான்சிற்கு அனுப்பப்பட்டார். பிரான்சின் கரையோர பாதுகாப்பு பணியில் இருந்த பி ராணுவ குழுவிற்கான கட்டளை தளபதியாகவும் செயற்பட்டார். அடைந்த தோல்வியினால் மேற்குலக நாடுகளுடன் புரிந்துணர்வுகளை மேற்கொள்வது குறித்து ஹிட்லரை சம்மதிக்க வைக்க பல தடவைகள் ரொமெல் முயற்சித்தார். எனினும் அவரது முயற்சி வெற்றியளிக்கவில்லை. ரொமெல் உட்பட அவரது நண்பர்களை கொலை செய்வதற்கு ஹிட்லர் முயற்சிக்கலாம் என ரொமெலின் நண்பர்கள் அவரிடம் தெரிவித்தனர். இதனால் தங்களது பாதுகாப்பு குறித்து ரொமெல் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர்களது நண்பர்கள் தெரிவித்தனர். சில வாரங்களின் பின்னர் பிரான்சின் கரையோர பகுதிக்கு அச்சு நாடுகளின் படைகள் வந்தன. ஜெர்மன் படைகள் கட்டாயத்தின் அடிப்படையில் வெளியேற்றப்பட்டன. ரொமெல் ராணுவ தலைமையகத்திற்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரது காரை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. பிரித்தானிய விமானப்படை தாக்குதலை நடத்தியது. பலத்த காயங்களுக்குள்ளான ரொமெல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இடது கண் பார்வையை ரொமெல் இழந்ததுடன் அவரது தலைப்பகுதி பலத்த காயங்களுக்கும் உள்ளானது. இந்த விபத்து இடம்பெற்ற 3 தினங்களில் வல்கெரி ஆபரேஷனின் கீழ் நாசி எதிர்ப்பு போராளிகள் ஹிட்லரை கொலை செய்வதற்கு முயற்சித்தனர். ஹிட்லரின் கிழக்கு தலைமையகத்தில் உள்ள அவரது மாநாட்டு அறையில் குண்டு வெடித்தது. இதில் ஹிட்லர் மயிரிழையில் உயிர் தப்பினார். மாநாட்டு அறையில் இருந்த மிகப்பெரிய மேசையின் கீழ் பதுங்கியதால் குண்டு வெடிப்பினால் அவருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த கொலை முயற்சி தொடர்பில் இடம்பெற்ற தீவிர விசாரணைகளில் 7000க்கும் அதிகமானோர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். ஹிட்லரின் கொலை முயற்சியுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட 5000 முதல் 7000 பேருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. இவர்களில் ஜெனரல் ரொமெல்லின் நண்பர்களும் அடங்குகின்றனர். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் பலர் ரொமெல்லின் பெயரால் சித்திரவதை செய்யப்பட்டனர். ரொமெல்லிற்கு எதிரான சாட்சிகள் சேகரிக்கப்பட்டன. ரொமெல்லை குற்றவாளியாக பார்த்த ஹிட்லர் மற்றவர்களை போன்று அவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என நினைத்தார். எனினும் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. நாசி பிரச்சாரத்தின் தலைவராக இருந்த ஜோசப் கோபெல்லஸ் ரொமெல்லை யுத்தத்தின் வீரனாக பார்க்கும் வகையில் தனது பிரச்சார பணிகளை மேற்கொண்டிருந்தார். இதனால் மக்கள் முன்னிலையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதோ அல்லது அவரை குற்றவாளியாக நிற்க வைப்பதோ சரியாக அமையாது என கருதப்பட்டது. இதற்கு பதிலாக மற்றொரு திட்டம் ஹிட்லரிடம் இருந்தது. 1944ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஹிட்லரின் தலைமைத்துவத்திலிருந்து 2 ராணுவ ஜெனரல்கள் ரொமெல்லின் வீட்டிற்கு சென்றனர். அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு ஹிட்லரின் அரசு தண்டனை வழங்க 3 தெரிவுகளை வைத்துள்ளதென அவர்கள் ரொமெல்லிடம் தெரிவித்தனர். ஹிட்லரிடம் மன்னிப்பு கேட்டு சிறைக்கு செல்வது முதலாவது தெரிவாக இருந்தது. அதன் போதும் அவருக்கு மரண தண்டனை விதிக்க ஹிட்லர் உத்தரவிட வாய்ப்பிருந்தது. மக்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் சென்று வழக்கிற்கு முகம் கொடுத்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பை பெறுவது 2வது தெரிவாக இருந்தது. இந்த 2 தெரிவுகளும் தமது குடும்பத்தையும் தூக்கிலிடுவதற்கு வழிவகுக்கும் என ரொமெல் நினைத்ததால் அவர் அந்த தெரிவுகளுக்கு இணங்கவில்லை. 3வது தெரிவு ரொமெல் தற்கொலை செய்து கொள்வது. அவ்வாறு செய்தால் அவரது பெயர் புகழ் அவ்வாறே நிலைத்திருக்கும் எனவும் அரச மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நிறைவேறும் எனவும் ராணுவ ஜெனரல்கள் ரொமெல்லிடம் தெரிவித்தனர். இறுதி கட்டத்தில் இருப்பதை உணர்ந்த ரொமெல் 3வது தெரிவை ஏற்றுக்கொண்டார். தனது மனைவி பிள்ளைகளிடம் ஆப்பிரிக்க யுத்தம் குறித்து கூறிவிட்டு காரில் புறப்பட்டு சென்ற அவர் குறித்த ராணுவ ஜெனரல்கள் வழங்கிய சைனட் வில்லைகளை தன்வசம் வைத்திருந்தார்.
கிராமத்திலிருந்து தூரமாக காரை ஓட்டி சென்ற ரொமெல் ஒரு இடத்தில் அதனை நிறுத்தினார். காரில் ஜெனரல்களும் இருந்தனர். சைனட் வில்லைகளை அருந்துவதற்கு ரொமெல்லிற்கு கால அவகாசம் வழங்கும் நோக்கில் காரிலிருந்து ஜெனரல்கள் வெளியேறி சற்று தூரமாக சென்றனர். மீண்டும் அவர்கள் கார் இருந்த இடத்திற்கு வந்தபோது சைனட் வில்லைகளை அருந்தி உயிரிழந்த நிலையில் ரொமெல் காணப்பட்டார். இத்துடன் டெசர்ட் ஃபாக்ஸின் வாழ்க்கை நிறைவுக்கு வந்தது. பிரித்தானிய விமானப்படையின் தாக்குதலுக்கு உள்ளான போது ஏற்பட்ட காயங்களினாலேயே ரொமெல் உயிரிழந்ததாக மக்களுக்கு கூறப்பட்டது. ரொமெல்லின் மறைவை முன்னிட்டு ஒரு நாள் துக்க தினமும் அனுஷ்டிக்கப்படும் என ஹிட்லர் அறிவித்தார். உறுதி அளித்ததை போன்று ரொமெல்லின் இறுதி கிரியைகள் முழு அரச மரியாதையுடன் இடம்பெற்றன. ரொமெல்லின் மரணம் குறித்து எந்த ஒரு குற்றச்சாட்டினையும் முன்வைக்க முடியாத அளவுக்கு ஹிட்லரின் அரசியல் நகர்வு அமைந்திருந்தது. ஹிட்லரை கொலை செய்வதற்கு இடம்பெற்ற சதி முயற்சியுடன் தொடர்புடையவர்கள் என 1000க்கும் அதிகமானோர் தூக்கிலிடப்பட்டனர். இதனுடன் தொடர்புடையவர்கள் என கூறப்பட்ட ரொமெல் போன்றவர்களின் விவகாரங்கள் மண்ணில் புதையுண்டன. மேற்குலகின் நேச நாடுகளும் சோவியத் ஒன்றியமும் இணைந்து கிழக்கில் ஹிட்லரின் விதியை முடிவுக்கு கொண்டு வரவும் தயாராகின. இதுதான் மத்திய தரைக்கடலிலும் வட ஆப்பிரிக்காவையும் மையமாக வைத்து மிக கொடூரமாக இடம்பெற்ற இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய கதை. 1939ஆம் ஆண்டு தொடங்கி 43ஆம் ஆண்டு இந்த யுத்தம் நிறைவடைந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகும் பல நாடுகளில் பல விதங்களில் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தினுடைய வடுக்களும் போர்களும் வீரியமாக சென்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக போரிட தொடங்கியிருந்தார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தம் போல கொடுமையான ஒரு யுத்தம் இடம்பெற விட்டாலும் கூட அதற்கு பிறகும், அதாவது இந்த 1945ஆம் ஆண்டிற்கு பிறகும் பல நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சில நாடுகள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக இந்த போரிலே வெற்றி பெற்ற மிக முக்கியமான நாடுகள் அனைத்துமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அபிவிருத்தி வளர்ச்சி என்று ஒவ்வொரு நாடுகளும் சென்று கொண்டிருக்க இன்று வரை ஒரு சில நாடுகள் பல பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு இந்த வளர்ந்த நாடுகள் செய்த மிக மோசமான விளைவுகளும் கூட ஒரு காரணமாக அமைந்திருந்தது. ஒருவேளை நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த யுத்தத்தில் ஹிட்லரினுடைய அணி வெற்றி பெற்றிருந்தால் இந்த உலகம் இப்பொழுது எப்படி இருக்கும்? அச்சு நாடுகள் வெற்றி பெற்றிருந்தால் யார் ஆதிக்கம் செலுத்தி இருப்பார்கள்? அவர்களுடைய கட்டளை, அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது இந்த உலகத்தினுடைய போக்கை எப்படி மாற்றியிருக்கும்? ஆனால் விதி அமெரிக்காவின் பக்கம் இருந்ததால் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஹிட்லர் எடுத்த ஒரு சில முடிவுகள் தான் அவருடைய மரணத்திற்கும் காரணமாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் முசோலினி போன்ற தவறான நபர்களை வைத்து அதனூடாக போரில் களமிறங்கியதும் கூட அவர் செய்த மிக முக்கியமான ஒரு தவறுதான். அதை விட்டு விடுவோம். இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் முசோலினியை பற்றியும் ஹிட்லரை பற்றியும் இன்னும் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் பேச வேண்டும். அதற்கான தயார்படுத்தலை நாங்கள் மேற்கொண்டுதான் வருகிறோம். இருந்தாலும் கூட இந்த இரண்டாம் உலக மகா யுத்தம் என்பது மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத பல கொடுமைகளை நிகழ்த்தியிருந்தது. அதை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. காரணம், ஒரு யுத்தம், ஒரு போர் உள்நாட்டு யுத்தமாக இருக்கலாம் அல்லது பல நாடுகளுக்கு இடையிலான யுத்தமாக இருக்கலாம். அது ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இடம்பெற வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு தருணத்தில் அது முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் இன்று வரை மக்கள் அல்லல் பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த மத்திய தரைக்கடலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையாகவும் இருக்கலாம். அனைத்து நாடுகளுமே ஏதேனும் ஒரு வகையில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் இந்த கொடூரமான அரசியல் காய் நகர்த்தல்கள் என்பது இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் இந்த மிக முக்கியமான இஸ்லாமிய பெருநாள் வருகின்ற இந்த தருணத்திலும் கூட காசா மக்களால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு கொடூரத்தை இந்த உலகம் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது. இதை நினைத்து நாங்கள் அனைவருமே வருத்தப்பட வேண்டும். அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மாதமாக, ரமலான் மாதமாக இந்த மாதம் இருந்திருந்தாலும் கூட அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாத, அவர்களுடைய சொந்த நிலத்தில் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலையை தான் நீங்கள் மாறுதட்டிக் கொள்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இன்னும் அதிகப்படியான அமைப்புகளாக இருக்கலாம், 1945 தொடக்கம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் எந்த ஒரு பயனுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு யுத்தத்தை எடுத்து இதை நாங்கள் பேசவில்லை. இதனுடைய ஆரம்பம் தான் இன்று வரை அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்திருந்தது. காரணம்,
1948ஆம் ஆண்டு தான் இஸ்ரேல் உருவாகி இருந்தது. அதற்கு பிறகுதான் பாலஸ்தீனம் விரிவடைவதாக கூறி பல்வேறுபட்ட அழுத்தங்களை ஏற்படுத்தி அந்த நாட்டையே கட்டுப்படுத்தி அந்த மக்களை ஒடுக்கி இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த நாடுகளும் இந்த அமைப்புகளும் இந்த மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை இந்த உலக நாடுகள் தான் ஏற்படுத்தி இருந்தார்கள். நாளை இது எமக்கும் நடக்கலாம். ஏன் இன்று வரை மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் தான் உலக நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை இன்னும் ஒரு நாட்டில் அவர்களுடைய தலையீட்டை அவர்கள் மேற்கொள்வார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான ஒரு புரிதல் இருக்கிறது, இறையாண்மை இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு சொந்தமான நிலங்களாக மட்டுமே அது இருக்க வேண்டும். 1000 இருந்தாலும் அது பலஸ்தீனுக்கு சொந்தமான நிலம். அங்கு இஸ்ரேலியர்களுடைய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த 2024 இந்த போர்கள் முடிவுக்கு வந்து ஒரு சுபிட்சமான உலகத்தை, மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு உலகத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஆசைதான் இந்த ரமலான் மாதத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களினுடைய சார்பாக இந்த தடம் நிகழ்ச்சி எப்பொழுதுமே பொறுப்பு வாய்ந்த பல விடயங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற என்ற நம்பிக்கையோடு நாங்களும் இந்த உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். அதுவரை அனைவருக்கும் இஸ்லாமிய பெருநாள் வாழ்த்துக்களும் புதுவருட